வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரதர் பர்த்டே வீடியோவை தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதில் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து பிளாக் ட்ரெஸ்லேயே இருக்கிறனால உங்களுக்கு வந்து லுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஏற்ற மாதிரி. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதில் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். லைனர் மாஸ்க்ன்ற எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனர் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபெதர்னு இருக்கும், அதை வந்து ஒரு 20 இல்லைனா 15 கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு அந்த லைனர் மாஸ்க்கை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஹாப்பி பர்த்டே பிரதர் அப்படின்னு இருக்கும். அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படி பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரீடம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்து ஷோ ஆகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேறு லெவலில் வீடியோ வந்து இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க்கும் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோவை நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.